சத்தீஸ்கர் மாநிலத்தில் 1,49,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் நிலையில் ஆண்டிற்கு 40 லட்சம் மெட்ரிக் டன் என்ற இலக்கை கூட தமிழக அரசு கொள்முதல் செய்யாமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாக தஞ்சை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். காவிரி டெல்டா பாபநாசம் தாலுகா பகுதிகளில் சம்பா தாளடி அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல இடங்களில் கொள்முதல் செய்த நெல்களை ஏற்றுவதற்கு லாரிகள் பற்றாக்குறையால் பெருமளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் லாரிகளை அதிகப்படுத்தி நெல்களை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அறுவடை வெகு மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் லாரி பற்றாக்குறை இருக்கிறது. பல இடங்களிலே தேக்கம் அடைந்திருக்கிறது. நெல் உடனுக்குடன் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை நாங்கள் மாநில உயர் அலுவலர்களிடம் தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக உணவுத்துறையினுடைய செயலர், வேளாண் துறையுடைய செயலர் காவிரி சமவெளி மாவட்டங்களுக்கு வருகை புரிந்து வழக்கம் போல் முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி நெல் கொள்முதலில் இருக்கின்ற இடையூறுகள், இடர்பாடுகளை களைய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சிறையில் மர்ம நபர் ஒருவர் உளவு பிரிவு அதிகாரி என கூறி உள்ளே நுழைந்து புகைப்படம் எடுத்தும் கைதி ஒருவரை தனியாக அழைத்து பேசியும் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூரில் உள்ள மாவட்ட சிறைக்குள் டிப்டாப் ஆசாமி ஒருவர் உளவு பிரிவு உதவி ஆய்வாளர் என போலி அடையாள அட்டையை வார்டனிடம் காண்பித்து உள்ளே நுழைந்துள்ளார். பின்னர் ஆய்வு நடத்துவதாக கூறி சிறையின் வெளிப்புறம் மற்றும் உள்புறங்களை தனது செல்போனில் போட்டோ எடுத்தும் அங்கிருந்த கைதி ஒருவரை தனியாக அழைத்து பேசிவிட்டும் அந்த போலி அதிகாரி சர்வசாதாரணமாக வெளியே சென்றுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறைக்குள் போலி ஆவணங்களை காட்டி மர்ம நபர்கள் நுழைந்திருப்பது அரசின் நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக மக்கள் விமர்சனம் செய்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தனியார் நர்சிங் கல்லூரியை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. ராமசாமிபுரத்தில் தமிழ்நாடு பெண்கள் கல்லூரி என்ற பெயரில் செயல்பட்டு வந்த தனியார் நர்சிங் கல்லூரியில் 200 பேர் படித்து வந்தனர். அந்த கல்லூரிக்கு அங்கீகாரம் இல்லாததால் மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் திருப்பி வழங்கப்பட்டது. இதையடுத்து கல்வி கட்டணமும் திரும்ப வழங்கப்படும் என அறிவித்தும் கல்வி கட்டணம் திரும்ப வழங்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகமாக அப்புறப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.